லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இன்னைக்கு ஜூலை 15 இது யுனைடெட் நேஷனில் 2014 ஒரு வேர்ல்டு யூத் ஸ்கில் டே டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ எவ்ரி இயர் ஜூலை 15 அன்னைக்கு வேர்ல்டு யூத் ஸ்கில் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவோம். அது இந்த வருஷம் டெல்லியில் இவங்க வேர்ல்டு அகாடமி ஃபார் எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் டவுலி ஹெட்டுங்கிற ஆர்கனைசேஷனில் ஆர்கனைசிங்கிட்டு தே வாண்டட் மீ டு புக் ரிலீஸ் த புக். ஆக்சுவலி அவங்க என்னோட தெரிஞ்சுட்டு ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த 2 புக்குமே அவங்க படித்து பார்த்த பின்னால் நல்ல புக்கு யூத்துக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. போத் த புக்ஸ் ஆர் ரெலவெண்ட் டு யூத். அதனால் இந்த புக்கை இந்த டேல எல்லாம் ரிலீஸ் பண்ணலான்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அக்ரி பண்ணேன். அது எல்லாமே ஆல்சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் எனக்கு தான் கொடுத்தாங்க, வேறு யாரும் கிடையாது. அதாவது ஃபெல்லோ ஆஃப் எமினன்ஸ் டபிள்யூஹெச்னு நிறைய பேருக்கு கொடுத்தாங்க. அதை அடிச்சனால எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுக்கு கல்வியிலையும் கம்ப்யூட்டர் என்ஜாய் பண்ணக்க வேண்டி வரும். ஸோ இந்த 2 அவார்டு ஃபெல்லோ ஆஃப் எமினன்ஸ் அண்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் 2 அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. அது ஒரு எனக்கு எல்லாம் பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த முக்கியமான ஒரு நாளில் அது கொடுத்ததுனால நிறைய லைஃப் டைம் வாங்கியிருக்கிறேன். 15 வாங்கியிருக்கேன், 30, 40 அவார்டு வாங்கியிருக்கிறேன். பட் இன்றைக்கி இந்த அவார்டு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையானது. என்னென்னா எல்லாருமே கல்வியாளர்கள். இளைஞர் திறன் மேம்பாட்டு அன்னைக்கு நம்ம அது முக்கியமான நாள். இவ்வளவு ஒரு கல்வியாளர்களுக்கு முன்னால் அந்த அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது அந்த வேர்ல்டு யூத் ஸ்கில் டேயில் கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு அவார்டு. அந்த அவார்டுக்காக வந்தேன். ஸோ அதில் இட் வாஸ் எ கிரேட் டே. இன்னைக்கு என்னோட ஒரே மெசேஜ் எப்படின்னா இந்த யூத் டெவலப்மெண்ட் முக்கியமாக. இந்தியாவில் யூத் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி நாட் குட். ஆக்சுவலி வெரி வெரி பேட்னு சொல்ல முடியாது, நாட் குட். ஆக்சுவலாக ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த ஸ்கில்லுங்கிற வார்த்தையை முக்கியமானது. இந்தியாவில் லாஸ்ட் 70 இயர்ஸ் எல்லாம் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நம்ம விட்டுட்டோம். யூனிவர்சிட்டிலையும் ஸ்கூல்லையும் டிகிரி கொடுக்குற வழியை இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இல்லாமல் போச்சு. லேக் ஆஃப் ஸ்கில் இருந்ததுன்னா வேலைக்கு போக முடியாது. டிகிரி வச்சு இன்டர்வியூ கூப்பிடுவான், இன்டர்வியூவில் கேள்வி விட்டாங்கன்னா ஸ்கில் இல்லாமல் வேலை அடிக்காது. அதனால் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் ஸ்கில் யூத் டெவலப்மெண்ட் இப்போ இன்றைக்கி என்னென்னா இப்போ இந்தியாவில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் உங்களுடைய பங்கு என்னுடைய பங்கு நிறைய. இப்போ நான் பாருங்கள், இப்போ நான் 40 புக்கு எழுதிக்கிற கம்ப்யூட்டர் எல்லாமே ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு புக்கு தான். நான் வீசியாக இருக்கும்பொழுது அண்ணா யூனிவர்சிட்டிலையுமே ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் பார்ட் ஆஃப் சிஸ்டம். ஆக்சுவலாக எக்ஸாமினேஷன்லாம் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கேள்வி கேட்பேன். அதெல்லாம் முக்கியம். அதாவது கரிக்குலம் மாற்றணும், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாற்றணும், அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின் கேட்டு அதை எவாலுவேட் பண்ணுறது கிடையாது. இப்போ எல்லாம் கொஸ்டின் எல்லாம் மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதனால் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஷுட் பி பார்ட் ஆஃப் கரிக்குலம். ஸ்கூல்லையும் இருக்கணும், காலேஜிலையும் இருக்கணும். ஸ்கில் இல்லைன்னா நத்திங் கேன் ஹேப்பன். நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, டிகிரி தான் கொடுக்கணும் இல்லையா, ஸ்கில் தரமானு சொல்ல முடியும். ஸோ அதனால் எனக்கு இப்போ அதான் சொன்னேன், என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா இன்னைக்கு ஸ்கில்லுக்கு ஒரு 4 முக்கியமான டெவலப்மெண்ட் எல்லா கல்வியாளரும் பண்ணணும். ஒன்று காம்பிடன்ஸ். பாடத்திட்டத்தெல்லாம் அவன் இன்னைக்கு கூகுளில் படிச்சுக்குவான். இந்த டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம். ஸோ காம்பிடன்சி டெவலப் பண்ணணும். 2வது கேரக்டர் டெவலப் பண்ணணும். இப்போ இந்தியாவில் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் யூத்தில் லேக் ஆஃப் மாரல் வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன சொன்னால், இப்போ டிகிரி இருந்தேன்னா டிகிரி வந்தால் இன்டர்வியூ கொடுக்குவோம், காம்படிஷன்லாம் வேலை இருக்குது. கேரக்டர் இல்லைன்னா வேலையை வச்சுக்க முடியாது இல்லையா, கீப் த ஹவ் ஜாப். அதனால் கேரக்டர் ரொம்ப முக்கியம். 3வது சி என்னென்னா கரேஜ். ஒரு கரேஜ், ஒரு நல்லது பண்ணதுக்கு தைரியம் வேணும் இல்லையா, நல்லது பண்ண தைரியம் வேணும், கெட்டதை பண்ணக்கூடாதுக்கு அந்த தைரியம் வேணும் இல்லையா. அந்த கரேஜ் டு இன்னோவேட், கரேஜ் புதுசு புதுசாக பண்ணுறதுக்கு, நல்லது நினைக்கிறத செய்கிறதுக்கு மக்கள் தைரியம் கிடையாது, அந்த கரேஜ் வேணும். ஸோ இந்த மாதிரி 4வது என்னென்னா கம்பேஷன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹெல்பிங் அதர்ஸ். இந்த 4 சி தான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள். இப்போ என்னென்னா இந்த யூத்துக்கு இந்த 4 சி டெவலப் பண்ணணும். ஸ்கூல்லையும் பண்ணணும், காலேஜ்லேயும் பண்ணணும். அதனால் டிகிரியோடு இதெல்லாம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்லுங்கிறது சும்மா டிகிரி பண்ணால் பத்தாது, இதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் கெட் அ ஜாப், டூ வெல், ப்ராக்ரஸ் வெல், இன்னோவேட் சம்திங் அண்ட் யூ அச்சீவ் சக்ஸஸ். அதான் என்னுடைய குறிக்கோள். அதுதான் இந்த கான்ஃபரன்ஸு இட்ஸ் எ கிரேட் கான்ஃபரன்ஸு. அதில் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.